கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 17:8. கண்மணியைப் போல என்னை காத்தருளும். நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்மணியைப் போல காக்கிறவராயிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கிறோம், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு சத்துருக்கள் தன் தலைமையிலும் அதிகமாக இருந்தனர். தாவீது பயந்த போது கர்த்தரை தேடினான். தாவீதை எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். சங்கீதம் 143:3 வாசிக்கிறோம், சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று தாவீது சொல்கிறார். இன்று நாமும் கூட சத்துருவினால் நாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் கர்த்தரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை விலக்கி காத்தருளுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வந்தபோது சவுலும் இஸ்ரவேலரும் கூடி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இருந்தார்கள். இந்த நேரத்தில் காத்து ஊரானாகிய கோலியாத் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தான். இஸ்ரவேலர் கலங்கி பயப்பட்டார்கள். சத்ருவினால் உண்டான பயத்தினால் ஒருவனும் அவனோடே யுத்தம் பண்ண போகவில்லை. தாவீது அவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைத்து அவருடைய நாமத்தினால் கோலியாத்தை வென்றான். அவனால் உண்டான பயத்திற்கு ஜனங்களை விலக்கி காத்தான். பயமானது நமக்கு தீங்கை உண்டாக்குகிறது. நம்முடைய பிரச்சனைகள் கோலியாத்தை போல பெரிதாக இருக்கலாம். கர்த்தரை நம்பும்போது நம்மை கண்மணியைப் போல காத்தருளுவார். 1 நாளாகவும் 4:10 வாசிக்கிறோம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் ஜெபித்தார். கர்த்தர் யாபேஸின் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் நம்மை காப்பார். நீதிமொழிகள் 15:13 வாசிக்கிறோம், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். துக்கமானது நம்முடைய ஆவியை முறிந்து போக பண்ணுகிறது. தீங்கான காரியங்கள் நமக்கு துக்கத்தை உண்டாக்குறது. நம்முடைய துக்கத்திலிருந்து நம்மை ஆண்டவர் காக்கிறவராயிருக்கிறார். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கும்போது அவர் நம்மை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வார். சங்கீதம் 17:8 வாசிக்கிறோம், கண்மணியைப் போல என்னை காத்தருளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.